அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மறைக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அதிர வைத்த சீமானின் ஆளுமை. எந்த தகவல் குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி டெபாசிட் கூட வாங்கலையே, இனிமேலா சீமானை யாருடா திரும்பி பாப்பா அப்படின்னு விமர்சனம் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே செருப்படி கொடுக்குற மாதிரி தான் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு ரிப்போர்ட்டை பார்த்த பிறகுதான் அட பாவீங்களா, சீமானுடைய வளர்ச்சியை இப்படி மறைச்சிட்டீங்களேடா அப்படின்னு நியூஸ் சேனலை பார்த்து நம்ம கேட்கிற மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒரு ஆதங்கத்தோட இந்த ஒரு ரிப்போர்ட்டை போட்டு எதனால நாம் தமிழர் கட்சி 4வது இடத்துல இருக்காங்க அப்படின்றத காட்டல அப்படின்னு கொந்தளிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படினே சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி 3வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வந்துதா மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வந்திருக்கிறது அப்படின்றது எவ்வளவு கட்சிகளை பின்னுக்கு தள்ளிட்டு நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு வெற்றியை கூட மறைச்சிட்டு நாம் தமிழர் கட்சியை இன்னமும் பாத்தீங்கன்னா ஏளனமாக தான் அனைவருமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தேர்தலையும் அதுதான் நடந்திருக்கு. தாவேகா கட்சி உள்ள புகுந்து கிட்டத்தட்ட 34% வாக்கு வங்கி வாங்கின காரணத்தினால திமுகவும் அதிமுகவும் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால முழுக்க மீடியாக்களுடைய கவனம் பாத்தீங்கன்னா தாவேகா பக்கம் திரும்பிய காரணத்தினால நாம் தமிழர் கட்சி இன்னமும் களத்துல தான் இருக்காங்க அப்படின்றதே காட்டவும் மறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வெளியாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,72,537 வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க. அதாவது 4% தொற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படின்றது இப்போ வரைக்கும் 4வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்காங்க. இதற்கு பின்னாடி தான் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆகட்டும், பாஜக ஆகட்டும், தேமுதிக ஆகட்டும், விசிக போன்ற எல்லா கட்சிகளுமே பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி 4வது இடத்துல வந்திருக்காங்க. சீமான் வாங்கி இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படின்றது கிட்டத்தட்ட 4வது பெரிய கட்சியாக காட்டக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு தொகுதியில் நிறைய வாக்கு வாங்கி இருந்தாரு அப்படின்னா சீமானவர்கள் கிட்டத்தட்ட 3 அல்லது 4 எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்திருப்பாங்க. இவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கலையே அப்படின்றது ரொம்பவே சோகமான ஒரு விஷயமாகவும் இருக்கு. விசிக கட்சியை பத்தி தற்போது தமிழ்நாடே பேசிட்டு இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 2 சீட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 சீட்டை வச்சுதான் தற்போது தாவேகா கட்சி அதிர விட்டுட்டு இருக்காங்க விசிக. இருந்தாலும் அவங்களுடைய வாக்கு சதவீதமே பாத்தீங்கன்னா வெறும் 5 லட்சம் மட்டும் தான், கிட்டத்தட்ட 1% இருந்துட்டு இருக்கு. இப்படி 1% வச்சிருக்கக்கூடிய விசிக கட்சிக்கு இவ்வளவு பெருவாரியான ஆதரவு கிடைக்கும் போது கிட்டத்தட்ட 19 லட்சம் வாக்கு வங்கி வச்சிட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியை எதனால யாருமே பேச மாட்டீங்க அப்படின்ற ஒரு பெரிய அதிருப்தியில தான் தமிழ்நாட்டு மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ 19 லட்சம் ஓட்டு வாங்கி இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு 19 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்களே அப்படின்னு கூட மதிக்காம அவங்களை எந்த ஒரு ஊடகங்களும் காட்ட மறுக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சியை அனைவருமாக சேர்ந்து மறைக்க தான் பாக்குறாங்களோ அப்படின்னு தான் அனைவருக்குமே ஒரு பெரிய சந்தேகத்தையும் வரவழைச்சிருக்கு. பெரிய கட்சின்னு சொல்ற 5 சீட்டு வாங்கி இருக்கக்கூடிய காங்கிரஸே பாத்தீங்கன்னா சீமானை விட கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டுகள் கம்மியாக இருந்துட்டு இருக்காங்க. சீமானவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில எல்லாரையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண வச்சாரு அப்படின்னா நிச்சயமாக வரப்போற 31 சட்டமன்ற தேர்தலையாவது நிச்சயமாக சீமானவர்களுக்கு 5 அல்லது 6 சீட்டுகள் கிடைக்க கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா எதனால ஊடகங்கள் சீமானுடைய வளர்ச்சியை காட்ட மறுக்கிறாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.